ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, நீ அனுபவித்த அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. நீ ஜெயிக்க போகிறாய். எதற்கும் சோர்ந்து விடாதே. உன் கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும். என் வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே, எனக்கென யாரும் இல்லையே, சிறிய உதவி செய்யக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகிறாயா என் குழந்தையே? ஏன், எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று வருந்துகிறாய்? ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன் அப்பா ஒரு நாளும் தள்ள மாட்டேன். உனக்காக நான் இருக்கின்றேன். இனி உனக்கு யாரும் இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது. நீ அப்படி நினைக்கும் பொழுது என் பிள்ளைகள் என்னை அப்பாவாக நினைக்கவில்லை என்று என் மனம் சொல்கின்றது. யாரும் இல்லை எனக்கு தானே நினைக்கிறாயே தவிர, எனக்கு என் அப்பா இருக்கிறார், எனக்கு எல்லாம் செய்வதற்கு என் அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் தோள் சாய என் அப்பா இருக்கின்றார் என்று என் பிள்ளை சொல்லும் அழகே வேறு. ஆனால் நீயோ எனக்கு இனி யாரும் இல்லை என்று சொல்லி என்னை காயப்படுகின்றாயே. இது உனக்கு நியாயமாக இருக்கிறதா? உன் அப்பா நான் இருக்கின்றேன் மகளே. இனி உன் மனதில் உனக்கென யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது. எனக்கு என் அப்பா இருக்கின்றார் என்று சொல். ஒரு தைரியம் உனக்குள் பிறக்கும். குழந்தையே, உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஏன் நீ தனிமையில் இருப்பதாக உணர்கின்றாய்? நீ தனிமையில் இல்லை, நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். என் பிள்ளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் மட்டுமே இருக்க வேண்டும். புரிகிறதா குழந்தையே? எவ்வளவு கஷ்டமோ துன்பமோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு சென்று கொண்டே இரு. எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பிக்கை வை. எல்லாம் சரியாகிவிடும், சரியா? உன் அப்பா எல்லாவற்றையும் சரி செய்து தருவேன் என்று என் மீது நம்பிக்கை வை. பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளையும் சந்திக்க நேர்ந்தாலும் எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் தங்கமே. ஆனால் எது நடந்தாலும் எது நடந்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தும் மதித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை எனில் மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். கண்மணியே, இதை மட்டும் மனதில் வைத்து கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நீ சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும், மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோய்விடும். கண்மணியே, நான் பக்க பலமாக இருந்தாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், நானே சர்வாதிகாரி என்றாலும், உன்னிடம் நிலையான பக்தி
சக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து காக்க முடியும். நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். உனது வருகைக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் கண்மணியே. நான் உனது மனநிலையை புரிந்து கொண்டு உனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்து கொண்டு வா. நான் உனக்காக என் விழி திறந்து காத்திருக்கின்றேன் கண்மணி. எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்க கூட விட மாட்டேன். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அனைத்தும் மாறப்போகிறது. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப் போகிறேன். கலங்காமல் இரு, தைரியமாக இரு. நீ ஜெயிக்க போகிறாய். எதற்கும் சோர்ந்து விடாதே செல்லம்மே. உன் கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும். என் வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே. எனக்கென யாரும் இல்லையே, சிறிய உதவி செய்யக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகிறாயா என் தங்கமே? ஏன் எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று வருந்துகிறாய்? ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன் அப்பா நான் தள்ள மாட்டேன். உனக்காக நான் இருக்கின்றேன். இனி உனக்கு யாரும் இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது. நீ அப்படி நினைக்கும் பொழுது என் பிள்ளைகள் என்னை அப்பாவாக நினைக்கவில்லை என்று என் மனம் சொல்கின்றது. யாரும் இல்லை, எனக்கு தானே நினைக்கிறாயே தவிர எனக்கு என் அப்பா இருக்கிறார், எனக்கு எல்லாம் செய்வதற்கு என் அப்பா இருக்கிறார் என்று ஒரு நாளும் சொல்ல மறுக்கின்றாய். பல ஏமாற்றங்களால் நான் வீழ்த்தப்பட்டு விட்டேன். என்னை கரையேற்றுங்கள் அப்பா என்று என் முன் கையேந்தி நிற்கும் என் செல்ல பிள்ளையே, கூடிய விரைவில் உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும். கவலைப்படாமல் இரு. இந்த மாதம் ஒரு இனிப்பான செய்தியோடு உனக்கு துவங்கும். ஆம் செல்லமே, நீ புதிய இடம் நோக்கி பயணிக்க போகிறாய். உன் மனதை அழுத்தி கொண்டு இருந்த கவலைகள் எல்லாம் சற்று மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் புது மாறுதல்களை காணப்போகிறாய் செல்லம்மே. நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி வரப்போகிறது. அதனை கண்டு புதிய இடம் நோக்கி நீ இடமாற்றம் அடைய போகிறாய். உன் மனம் மகிழும் நிகழ்வுகள் இந்த மாதத்திலேயே நடக்கப் போகிறது. இந்த அப்பாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு அப்பாவின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இந்த நாளை துவங்கு. இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு என்ன காரணம் என்று தெரியுமா? உன் மனம் ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது செல்லமே. உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. உன் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீயேதான். நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் உன் மனதில் குவித்து வைத்து கொண்டு இருக்கிறாய். நல்ல நிகழ்வுகளை மனதில் பதித்திருந்தால் பிரச்சனை இல்லை. நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய். அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கிறது. மறக்க வேண்டும் என்று நீ விஷயங்களை நினைக்கின்றாய். அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது. தங்கமே, நிச்சயம் நல்லதே நடக்கும்.